ஒருவனுக்கு ஒருத்தி தான் அப்படின்னு வாழ்ற இந்த பறவை இனத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா? இந்த பறவையை வேட்டையாடுறது இந்தியாவுல முற்றிலுமா தடை செய்யப்பட்டிருக்கு. மீறி வேட்டையாடுறது கடுமையான தண்டனைக்குரிய குற்றம். ஏன் அப்படிங்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்கு, அதை பார்ப்போம். பிப்ரவரியில இருந்து மே மாசம் வரைக்கும் இந்த பறவைகளுக்கு இனப்பெருக்க காலம். பெண் பறவையை பாத்தீங்கன்னா முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கிற நேரத்துல பெரிய மரங்கள்ல உள்ள பொந்துக்குள்ள போய் நுழைஞ்சுக்கும். அதோட துணையான ஆண் பறவை தன்னுடைய ஈரமான எச்சி, மண்ணு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு அந்த பொந்த மூடிடும். ஆனா ஒரே ஒரு சின்ன ஓட்டையை மட்டும் விட்டு வைக்குமா. அது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பெண் பறவை முட்டைகளை அடைகாத்து பொரிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 50 நாள்ல இருந்து 90 நாள் வரைக்கும் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பெண் பறவை தன்னுடைய ரெக்கைகளையே உதிர்த்து அதை மெத்தையா அமைச்சு அதுல முட்டையிட்டு வச்சிருக்குமா. இதனால அதோட துணையான ஆண் பறவை தான் தொடர்ந்து அந்த பெண் பறவைக்கு உணவு கொண்டு வந்து அந்த பொந்து வழியா கொடுக்குமா. குஞ்சுகள் பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் பெண் பறவை கூட்டை விட்டு வெளியே வந்துரும். அதுக்கப்புறமா ஆண் பறவை பெண் பறவை இது ரெண்டுமா சேர்ந்து அந்த குஞ்சுகளுக்கு உணவு ஊட்டுமா. இந்த மாதிரி சூழ்நிலையில ஆண் பறவைய வேற யாராவது வேட்டையாடிட்டா அந்த பெண் பறவையும் சேர்ந்து செத்துரும். ஏற்கனவே இந்த பறவை இனம் அழிஞ்சுக்கிட்டு தான் வருது அப்படின்னு சொல்றாங்க. இதனாலதான் இதை வேட்டையாடுறத கடுமையான குற்றமா பாக்குறாங்க. அப்படி அதை மீறி வேட்டையாடுறவங்களுக்கு 3 வருஷத்துல இருந்து 7 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனையும் குறைஞ்சபட்சம் 10,000 ரூபாய் அபராதமும் விதிப்பாங்க. அப்புறம் இந்த பறவையோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா இருவாய்ச்சி பறவை, இங்கிலீஷ்ல ஹார்ன் பில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பறவையை பத்தி இன்னும் நிறைய சிறப்பான விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் குரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.